ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்கு. நம்மளுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, அதாவது 2025 சனி பயிற்சி, குரு பயிற்சி, இப்படி பல பயிற்சி மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. இந்த வகையில் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்றத பற்றியும், இது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சியால் யோகம் கிடைக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் நிறைய கிடைக்க போகக்கூடிய ராசிகள், சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிகள் யார் யார் அப்படின்றத பத்தியும், இப்படி எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ராசிகளுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் இதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்றதாங்க இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். 2025 மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்றத பற்றியும், 2025 நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டுல 7.5 சனி ஆரம்பமாகுது. எந்த செயல்களை செய்தாலும் அதில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பணியிடங்களிலும் சரி, அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வலிமையான உறவை அவர்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ரொம்ப உதவியா இருக்கும். புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2025 மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கு. 2025 ரிஷபராசிக்காரர்கள் சரியான திட்டமிடலுடனும் பொறுமையுடனும் இருப்பது ரொம்ப அவசியம். கடினமான காலகட்டங்களை சமாளிக்கக்கூடிய வகையில் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் சரியான முடிவை எடுத்தால் வெற்றி வாகை சூடுவீர்கள். கடந்த காலங்களில் செய்த தவறுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பீங்க. உங்களுக்கென உள்ள தனித்திறமையும் தனித்துவத்தையும் கடைபிடிப்பது அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். மிதுன ராசிக்கு இந்த புத்தாண்டு செழிப்பான ஆண்டாக இருக்கும். இருந்தாலுமே அனைத்து செயல்களிலும் கவனத்துடன் இருப்பது ரொம்ப அவசியம். உங்களுடைய இலக்கை அடைய சரியான திட்டமிடலும் விழிப்புணர்வும் ரொம்ப அவசியமா இருக்குங்க. பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை சரியாக சுப விரயமாக செய்வது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். தொழில், பணி, கல்வி சார்ந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அறிவுபூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய இலக்குகளை அடைய இவை உதவியாயிருக்கும். இந்த புத்தாண்டில் கடகராசியினருக்கு அஷ்டம சனி விலக இருப்பதால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். உறவுகள் இணக்கமாக நடந்து கொள்வது ரொம்ப அவசியம். எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக நடந்து கொள்வதால் மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த புத்தாண்டு மகத்தான ஆண்டாக தான் கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. 2025 கன்னிராசிக்காரர்கள் செய்யக்கூடிய செயல்களில் உறுதியுடன் இருப்பது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். உங்களுடைய வேலைகள்ல அடுத்த கட்டமா முன்னேற வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலங்கள்ல மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்ட நீங்கள் இந்த ஆண்டில் மிகவும் வலிமையாக உணர்வீங்க. 2025 துலாம் ராசிக்காரர்களின் மீது குருவனுடைய பார்வை விருவதால பல்வேறு நல்ல பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2025 உங்களுக்கு அமைகிறது. பல விதங்கள்லையும் சாதகமான பலன்கள் கொடுத்தாலுமே வாகனங்களில் செல்லும் போது உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. சுய பாதுகாப்பு, நினைவாற்றல், மன அமைதி பெறுவதில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் இந்த ஆண்டுல கைகூடி வரக்கூடிய ஒரு ராசியாக தான் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கீங்க. 2025 விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள்ல தோன்றக்கூடிய நல்ல காரியங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். செய்யக்கூடிய செயல்கள்ல ஆர்வத்துடனும் செயல்பட்டு பல்வேறு பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2025 உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய அறிவாற்றல் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 புதிய இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்க எடுத்த காரியங்கள்ல ஆர்வத்துடனும் செயல்களை செய்து முடிப்பதில் உந்துதலுடனுமே இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. எந்த விஷயங்களை செய்தாலுமே பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2025 உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டுல 7.5 சனி முடியுதுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் செய்த தவறுகள், இழந்தவற்றை நினைவில் வைத்து செயல்படுவது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இதனால எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கை கைவசமா அமையக்கூடிய ஆண்டாக இந்த 2025 ஆண்டு அமைகிறது. 2025 ஆண்டு புத்தாண்டுல கும்பராசினருக்கு பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்த ஜென்ம சனி முடிவடைகிறது. இதுவரை நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் அப்படின்றதால வேலைகள்ல கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். புதிய வியாபாரம், தொழில், முதலீடு விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அதற்கேற்ற வகையில செல்வது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். 2025 மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்கி இருக்குங்க. உங்களுடைய திறமைகளை அறிந்து அதற்கேற்றவாறு நீங்க செயல்பட்டா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். யோகா, தியானம் செய்வது உங்களுடைய உடல் நலத்திற்கு நல்லதை கொடுக்கும். மன அமைதி மற்றும் உடல் நலம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது. எந்த வேலைகளை செய்தாலும் அதில் கடின உழைப்பை தர வேண்டியதா இருக்கும். இப்படி 2025 ஆண்டுல 12 ராசிக்காரர்களுக்கான பலன்களை நம்ம பார்த்தாலுமே சனி பயிற்சியால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சனி பயிற்சியால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள்ல முதல் ராசி மேசம் ராசி அன்பர்களை சொல்லலாங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுல விரையச்சனி தொடங்கி இருக்கு. பணவரவு சூப்பரா இருந்தாலும் அது செலவாகிட்டு தான் இருக்கும். செய்யக்கூடிய செலவுகள்ல சுப விரயமா பார்த்து கொள்வது நல்லது. விரையச்சரி காரணமா செய்யக்கூடிய வேலைகள்ல அலைச்சல்கள் உங்களுக்கு கிடைக்கும். தூக்கமின்மை ஏற்படும். வேலையில கவனம் சிதறும். எது குறித்தும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். தூக்கம் குறைவதால் கோபத்துடனும் எரிச்சலுடனுமே நீங்க காணப்படுவீங்க. சமுதாயத்தில் உங்கள் மீதான மதிப்பும் நம்பிக்கையும் குறையக்கூடும். குடும்ப வாழ்க்கையிலும் அலுவலகத்திலும் இணக்கமான சூழல் அப்படின்றது உங்களுக்கு காணப்படாதுங்க. உங்களுடைய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகரிக்குமே தவிர வீண் செலவுகள் செய்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையுமே உங்களுக்கு உருவாகும். கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இல்லைன்னா தேவையற்ற சிக்கல்கள்ல நீங்க மாட்டிக்கொள்ளுவீங்க. இந்த வரிசையில அடுத்து வரக்கூடிய ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்கி இருப்பதால நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சந்திக்க நேரிடும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானும் சனி பகவானும் பகை கிரகங்கள். 8ஆம் இடத்துல சனி பகவான் அமருவதால சாதகமற்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். சனி பகவானால் வேண்டாத கோபங்கள் ஏற்படும். மனக்கிளர்ச்சியுடனும் உணர்ச்சி வசத்துடனுமே காணப்படுவீங்க. கோபம் உங்களை மட்டும் இல்லாம சுற்றி இருக்கவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அஷ்டம சனி அப்படின்றதால வேண்டாத சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும். விஷயங்கள்ல ஈடுபட தொடங்குவீங்க. தூக்கம் இல்லாமல் போகும். உணவு சரியாக சாப்பிட முடியாமல் போகும். பேசும்போது மிகவும் கவனத்துடன் இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்கள் உங்களை தேடி வரும். இந்த வகையில அடுத்த ராசி கும்பராசி. புத்தாண்டுடைய தொடக்கத்துல ஜென்ம சனியால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சனி பயிற்சியின் போது பாத சனி தொடங்குவதால கொஞ்சம் நிதானம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஜென்ம சனியால் பல்வேறு இழப்புகளை சந்திக்கிருக்கும். உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு தொடர்ந்துகிட்டே தாங்க இருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவதற்கான முயற்சிகள்லையும் ஈடுபடுவீங்க. புத்தாண்டு தொடக்கத்தில இருந்தே ஆன்மீகத்திலும் உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் உங்களை தற்காத்து கொள்ள நல்லது. வேலை தொழில்களில் கடின உழைப்பை போடுவதன் மூலம் நல்ல பலன்களை உங்களால் காண முடியும். அடுத்ததான் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போகிறது. இதனால கடுமையான பாதிப்புகளை நீங்க சந்திக்க நேரிடும். அன்பு நிறைந்த மனம் உடையவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆற்றல் கொண்டவர்களாக விளங்கும். மீன ராசியில சனி பகவான் அமர்கிறாரு. ராகுவும் ராசியில சேர்வதால முயற்சிகள் அனைத்திலையுமே உங்களுக்கு தடைகள் தாங்க ஏற்படும். தேவையற்ற மன அழுத்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவுதான் உழைத்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அங்கீகாரம் கிடைக்காது. பதவி உயர்வு, டிரான்ஸ்பர் போன்றவை கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் இருக்காது. ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டே கொண்டிருக்கும். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். இதற்கான பரிகார முறையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பம், மேஷம், சிம்மம், மீனம் தவிர்த்து மற்ற ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைதுங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்க உதவும். நவகிரக கோவில் வழிபாடு செய்வது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். 7.5 சனி இருப்பவங்க ஆஞ்சநேயர்
திருக்கோவில் குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவது சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து உங்களை காக்க உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் சனி பயிற்சியினால் எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அதற்கான பரிகார முறைகள் என்ன, 2025ஆம் ஆண்டிற்கான 12 ராசிகளுக்கான பலன்களையுமே இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.